பொருட்டோ சீரீஸில் நம்ம பொருட்டோக்கு மட்டும் தனியாக ஜோகன் சொல்லிட்டு ஒரு ஐ இருந்திருக்கும். அதை பற்றி டீட்டெயில்ஸும் எபிலிட்டிஸும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். பொருட்டோக்கு மட்டும் தனியாக யூனிக்யூ டோஜிட்ஸ்னு சொல்லிட்டு ஐ டெக்னிக் ஒன்று இருந்திருக்கும். அது நம்ம பொருட்டோட ரைட் ஐயில் மட்டும்தான் எப்பயுமே உருவாகும். அது பியூகாகனில் ஒரு பகுதி. பொருட்டோவால் சக்கர டிடெக்ஷன் ஒன்று பண்ண முடியும். பொருட்டோ அதாவது அவனோட ஆப்போனண்ட்டோட சக்கர ஃப்ளோவும் அவனோட வீக் பாயிண்ட்ஸும் ஈஸியாகவே பார்க்க முடியும். இது ஒரு பியூகாகனோட ஒரு பகுதியாக இருந்தாலும் இது கொஞ்சம் அட்வான்ஸான ஒரு பகுதி. இதையும் தாண்டி டைமென்ஷன் லெவன்னு சொல்லிட்டு இவனுக்கு ஒன்று இருக்குது. அதாவது அந்த ஜோகன் வந்து அவன் பக்கத்தில் இருக்கிற போட்டோஸோட டைமென்ஷன்ஸை இவனால் சென்ஸ் பண்ண முடியும். அதுலேயும் அதை வெளியே போகிறதுக்கான ஒரு வழியும் அவனால் பார்க்க முடியும். இது மொத்த ஒக்குட்சுக்கியோ கிளானோட ஒரு பவர். அந்த சக்கர ஃபோர்ஸை அவனால் பார்க்க முடியுன்றதுனால யாராச்சும் ஒரு எவில் பவர் ஆர் கரெக்டாக சக்கரை அவங்க யூஸ் பண்ணாங்கன்னா அவனுக்கு அந்த எனர்ஜி கிளியராக அவன் கண்ணுக்கு தெரியும். ஒரு ப்ளூ கலர் ஷேட்ஸில் அவனுக்கு அது கிளியராக தெரியும். அது ஒரு டார்க் எனர்ஜின்றத வித்தின் செகண்ட்ஸ்லேயே அவன் கண்டுபிடிச்சிருவான். அதுலேயும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னா, இந்த முழுக்க ஜோகன்றது ஒக்குட்சுக்கி கிளானோட ஃபுல் அண்ட் ஃபுல் கனெக்ட் பண்ணி இருக்குது. இது நருட்டோ யூனிவர்ஸ்லேயே ரொம்பவே கொஞ்சம் பவரான ஒரு கிளான் தான் சொல்லலாம். அதுலேயும் டொனேரி ஒட்சுக்கி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த பொருட்டோ ஐன்றது முழுக்க அவனோட விதியில் எழுதியிருக்கு. இது கண்டிப்பாக ஃப்யூச்சரில் ஒரு பெரிய ஆபத்தில் தான் போய் முடியும். அது நீங்கள் கண்ணால் பார்ப்பீங்களான்ற மாதிரி சொல்லிட்டு போயிருக்கா. அதெல்லாம் விடுங்க. ஆமாம், இந்த ஜோகன் எப்படி நம்ம பொருட்டோக்கு வந்துச்சு, யார் இது இம்ப்ளிமெண்ட் பண்ணது, நம்ம சாஸ்கே மாரி கண்ணில் எடுத்து போத்திக்கினானா அப்படிலாம் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. நருட்டோ வந்து உசுமாக்கி கிளான் சேர்ந்தது. அதோட ஹியூகா கிளான் வந்து நம்ம ஹினாட்டா. இது ரெண்டு கிளானும் ஒன்றா சேரும் போது தான் நம்ம பொருட்டோக்கு வந்து உசுமாக்கி போல ஒரு நிறைய எனர்ஜி உள்ள நருட்டோ சக்கர பவர்ஸும் அதேமாரி நம்ம ஹினாட்டா உள்ள அந்த ஹியூகா கிளான் பவரும் நம்ம பொருட்டோக்கு வந்திருக்கும். இதனால தான் நம்ம ஜோகன் வந்து ஆக்டிவேட் ஆகிருக்கும். விடுங்க. இப்போ நம்ம என்ன கேள்வினா, ஜோகன் வந்து பியூகாகனோட ரொம்ப பவரான்னு சொல்லிட்டு கேட்டுலாம். ஃபஸ்ட்டு திங், அது வந்து ரொம்ப ஸ்பெஷலும் ரொம்ப ரேரும் கூட. அது ஏன் கேட்டிங்கன்னா, யாருக்கும் அவ்வளோ சீக்கிரம் அந்த ஜோகன் வந்துடாது. நம்ம பொருட்டோக்கே நம்ம உசுமாக்கியும் ஹியூகா கிளானும் ஒன்று சேர்ந்தனால தான் நம்ம பொருட்டோக்கே கிடச்சிருக்கோம். அதெல்லாம் தாண்டி நம்ம அந்த ஜோகன் வந்து எக்ஸ்ட்ரா எபிலிட்டிஸ் சக்கரா விஷன்ஸை பார்க்க முடியும். அதையும் தாண்டி டைமென்ஷன் ஒக்குட்சுக்கி பவர்ஸை அவனுக்கு அது ஈஸியாகவே கொடுக்கும். அதுலேயும் முக்கியமான விஷயம் என்னென்னா, நீங்கள் முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியதுன்னா, நம்ம அனிமலை மட்டும்தான் ஜோகனோட பவரை திருப்பி நிறைய வாட்டி காட்டியிருப்பாங்க. ஆனால் அதுவே மாங்காய் எடுத்து பார்த்தீங்கன்னா, மாங்காயில் அதை பற்றி கன்ஃபார்மாக ஒழுங்காக சொல்லியிருக்கவும் மாட்டாங்க, அதை பற்றி எக்ஸ்பிளைனும் பண்ணியிருக்க மாட்டாங்க. பொருட்டோ ஃபுல் அண்ட் ஃபுல்லு அவனோட கர்மா பவர்ஸை மட்டும்தான் யூஸ் பண்ணியிருப்பான். அதாவது அவன் மூஞ்சில் ஒரு தள்ளுமாரி வரும் இல்லைங்க கருப்பு கலரில், அதுதாங்க அந்த கர்மா பவர்ஸ். அதை வச்சு தான் அந்த பொருட்டோ சீரீஸில் ஃபுல்லாகவே ஓட்டியிருப்பான். இந்த அனிமேட்டர்ஸ் தான் நடுவில் உள்ள புந்து ஏதோ பண்ணியிருக்கானுங்க, பரவாயில்ல, அதையும் தாண்டி நம்ம பொருட்டோவால் சில டைம்ஸ் அட்டாக்ஸ் நடக்கிறதுக்கு முன்னாடியே அவனால் ப்ரெடிக்ட் பண்ண முடியும். லைக் நம்ம சாஸ்கே இருக்கா தெரியுமா, அவரோட ஷெரிங்கானும் இதேமாரி தான். யாராவது ஒருத்தங்க அட்டாக் பண்ணணும்னு நினச்சாலே அவனுக்கு அது கிளியராக புரிஞ்சிடும். அதனால அட்டாக் பண்ணுறதுக்கு ஈஸியாகவே அவன் தப்பிச்சிருவான். அதேமாரி தான் ஜோகன். பட் ஜோகன் வந்து ரொம்பவே கொஞ்சம் பூஸ்ட் லெவல் எனர்ஜின்றதுனால வித்தின் செகண்ட்ஸ்க்கு முன்னாடியே அவனுக்கு தெரிஞ்சிடும். அது ஏன் அப்படின்னு சொல்லிட்டு தெரியாது. பட் ஜோகனோட பவர் அந்தமாரி. சரிப்பா, அதெல்லாம் விடுப்பா, எனக்கு ஒன்றே ஒன்று தான் தேவை. ஜோகன்னால் நருட்டோ சீரீஸ் மொத்தமாக முடியுமா முடியாதா அப்படின்ற ஒரு கேள்வி நீங்கள் எழுப்புனீங்கன்னா, இதோட கேள்வி ஒரு கேள்விக்குரியதாங்க. அது ஏன் சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, இதுக்கான முடிவு நம்ம பொருட்டோ கையில் தாங்க இருக்குது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, டொனேரி ஒட்சுக்கி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த பவர் வந்து ஒன்று சேவ் பண்ணும் இல்லை டெஸ்ட்ராய் பண்ணும் இந்த வேர்ல்டையே. இது வந்து நம்மளோட பொருட்டோவில் அது நம்ம பொருட்டோட கையில் தாங்க இருக்குது. ஏன்னா பொருட்டோட விதியில் தான் அது எழுதப்பட்டிருக்கு. ஒரு வேளை பொருட்டோ சேவ் பண்ண நினச்சானா இந்த உலகத்தை அவனால் சேவ் பண்ண முடியும். அவரால் அவன் அழிக்குன்ற மாரி டெஸ்ட்ரக்ஷனாக மாறிட்டானா இந்த உலகம் கண்டிப்பாக அழிவில் தான் போய் முடியும்னு சொல்லிட்டு நம்ம டொனேரி ஒட்சுக்கியே சொல்லிட்டு போயிருக்காங்க. இதோட மொத்த பவர்ஸை இனிமேல் வர விஷயங்கள் வச்சு தான் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். இந்தமாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸை பார்க்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. டாட்டா, பை.